திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு இயக்குனர் ராஜமுருகன் இயக்கி திரையரங்குல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மயிலாடு திரைப்படத்தை பத்தி நம்ம பேசலாம். அண்ணே, கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. பொதுவாகவே இயக்குனர் ராஜமுருகனோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனையும் அரசியலும் இருக்கும். அதையும் தாண்டி எளிய மனிதர்களோட அன்பு இருக்கும். அப்படி எடுக்கக்கூடியவர் இந்த மயிலாடு திரைப்படம் மூலியமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பார்க்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து சார்? எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்பெனும் பேரொளியை பத்தி மட்டும் இல்லாம அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அரசியலை பத்தி தான். நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்ஐ சூர்யா படம் மாதிரி இருக்கு. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? பணக்காரன் சின்னதா ஒரு எமோஷன் காட்டினா கூட இந்த உலகம் அதை ரொம்ப பெருசா கொண்டாடும். ஆனா ஒரு சாமானிய மனுஷன் தன்னோட மனசுல இருக்கிற அத்தனை உண்மையான அன்பை கொட்டுனாலும் அதை கேலி பண்ற ஒரு விசித்திரமான சைக்காலஜில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். விலை கொடுத்து வாங்குற எமோஷனுக்கு இருக்கிற மதிப்பு கூட விலை போகாத எளிய மனுஷங்களோட அன்புக்கு இல்லாம போயிடுச்சு. இயக்குனர் ராஜமுருகன் எடுத்துக்கோங்க. குக்கு படத்துல ஒரு அழகான காதலை காட்டியிருப்பாரு. ஜோக்கர் படத்துல யாரு நிஜமான ஜோக்கர், அரசா இல்ல மக்களா அப்படின்னு சாட்டையால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. ஜிப்சி மூலியமா மத அரசியலை பேசினாரு. இப்போ அவரோட மயிலாடு படம் மூலியமா இந்த சமூகம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. நம்ம ஊர்ல கள்ள சந்தைங்கிறது அவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. வறுமையால ஒரு சாதாரண மனுஷன் தான் உடம்புல இருக்கிற உறுப்புகளை கூட விற்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இதையெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? அரசுங்கிற எந்திரம் சட்டங்கிற பேர்ல மக்களை எப்படி நசுக்குது அப்படிங்கிறது தான். மக்களை வெறும் ஓட்டுகளாகவும் நம்பர்களாகவும் மட்டும் பார்க்குற இந்த அதிகாரம் கடைசியில ஒரு பெரிய அழிவை தான் கொண்டு வர போகுது. வள்ளலார் சொன்ன அந்த அன்பெனும் பேரொளிய இந்த உலகத்துல இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கிறது ஒரு சராசரி மனுஷனோட அந்த தூய்மையான அன்பு மட்டும் தாங்க. பணமும் பதவியும் இருந்தா கூட பெத்த பிள்ளைங்களே அன்பு காட்ட மறக்கிற இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத எளிய மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நிஜமான கருணையும் மனித நேயமும் மிஞ்சிருக்கு. எல்லா கதவும் அடைக்கப்பட்ட பிறகு கடைசியா ஒரு சாதாரண மனுஷன் நம்புற ஒரே இடம் நீதிமன்றம் தான். அந்த இடத்துலையும் எவ்வளவு பிரச்சனைகள், அங்கேயும் நீதி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த படத்துல ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரமம் ஒரு கடைக்கோடி மனுஷன் கொடுத்திருக்கு. முடிவா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த உலகத்துல இவ்வளவு மத கலவரங்கள் யுத்தங்கள் நடந்தாலும் இன்னும் மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு இந்த எளிய மனுஷங்களோட அன்பு மட்டும்தான் காரணம். அதை தான் மயிலாடு படம் நம்ம மனசுல ஆழமா பதிவு பண்ணியிருக்கு. இன்னைக்கு சினிமா சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? வெறும் சண்டை, அதிரடி, வசூல் வேட்டை அப்படிங்கிற கமர்ஷியல் படங்களுக்கு மட்டும் தியேட்டர்ல கூட்டம் குவியுது. ஆனா சமூகத்தோட வழியை பேசுற எளிய மனுஷங்களோட அன்பை காட்டுற படங்களை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க மறந்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளோ நல்ல படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறது. இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சமீபத்துல வந்த மெய்யழகன் படம். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ 2 ஆம்பளைங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அதே படம் ஓடிடியில வந்தப்போ அந்த மெல்லிய உணர்வுகளையும் வாழ்வோட யதார்த்தத்தையும் பார்த்துட்டு மொத்த தமிழ்நாடும் அதை கொண்டாடுச்சு. ஏன் ஒரு நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம ஓடிடிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஒரு படம் தியேட்டர்ல இருக்கும் போதே நம்ம கொடுக்கிற ஆதரவு தான் அந்த படைப்புக்கான உண்மையான வெற்றியே. இதே ராஜமுருகனோட மயிலாடு படமும் அதே மாதிரியான ஒரு நேர்மையான படைப்பு தான். இந்த படமும் மெய்யழகன் மாதிரி ஓடிடிக்கு வந்த பிறகு பேசப்படாம தியேட்டர்ல ஓடும் போதே மக்கள் போய் பார்த்து தங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். ஏன்னா ஒரு சாமானிய மனுஷனோட அன்பையும் அதிகாரம் அவனை எப்படி நசுக்குது அப்படிங்கிற வழியையும் பெரிய திரையில பார்க்கும்போது கிடைக்கிற பாதிப்பு வேற எதுலையுமே கிடைக்காது. நல்ல சினிமாக்கள் ஜெயிக்கணும்னா அதுக்கு உங்களோட ஆதரவு தியேட்டர்ல தொடங்கணும். மயிலாடு படம் மாதிரியான படங்கள்ல தியேட்டர்ல போய் பாருங்க, அந்த எளிய மனிதர்களின் அன்பை நேர்ல உணருங்க. அதுதான் அந்த இயக்குனருக்கும் அந்த படத்துக்கும் நாம செய்யற உண்மையான மரியாதையே. மயிலாடு திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, எளிய மனிதர்களோட அன்பை உணருங்க. இந்த மாதிரி திரைப்படங்களை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட இயக்குனருக்கும் அந்த படத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையே.